அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி. தமிழறிஞர், பேச்சாளர் திருவி கல்யாண சுந்தரனார். கவிஞர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முக திறன் கொண்டவர். தமிழ் தென்றல் என போற்றப்பட்டவருமான திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் என்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 26. காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம் என்ற சிற்றூரில் 1883 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துடுறாரு. அப்பா ஆசிரியர், வணிகர், இசை, இலக்கிய பயிற்சி பெற்றவர். அவரிடமே கல்வியை தொடங்கிய திருவிக்கா பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் தங்கி ஆரம்ப கல்வி பயில்கிறார். அங்கதான் ஸ்டே பண்ணியே படிக்கிறார். தமிழறிஞர் யாழ்ப்பாணம் கதிரவேறு பிள்ளையிடம் புராணங்கள், யாப்பிலக்கணமும், மயிலை மகாவித்வான் தனியாச்சலம் என்பவரிடம் வடமொழி, சைவ சமய நூல்களையும், பாம்பன் சுவாமிகளிடம் உபநிடதங்களையும், அப்துல் கரீமிடம் திருக்குரானையும் கற்றுக்கொண்டார். ஜஸ்டிஸ் சதாசிவராவ் தொடர்பால் ஆங்கில அறிவு பெற்றார். அன்னிபெசன்ட் அம்மையார், மறைமலை அடிகளாரின் தொடர்பு இவரை உயர்த்தியது. 1906ஆம் ஆண்டில் ஸ்பென்சர் நிறுவனத்தில் கணக்கராக சேர்ந்தார். விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டதால் அந்த வேலையை துறந்தார். வெஸ்லி கலாசாலையிலும் பள்ளியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தேசபக்தன் பத்திரிகையின் ஆசிரியராக 2.5 ஆண்டுகள் இருந்தார். தனது எழுச்சிமிக்க எழுத்துக்களால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களை பொங்கி எழச் செய்தார். அந்நிய அடக்குமுறையை எதிர்த்து மேடைகளில் ஆவேசமாக உரை நிகழ்த்தினார். சென்னை மகாஜன சங்க கூட்டத்தில் இனி எங்கும் எவரும் தமிழிலேயே பேச வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார். சென்னையில் காந்தியடிகள் ஆற்றிய உரையை அற்புதமாக மொழிபெயர்த்து காந்தியடிகளிடம் பாராட்டு பெற்றார். திலகர் தான் இவரது அரசியல் குரு. சென்னையில் 1918 தக்ஷண பாரதி தொடங்கப்பட்ட பொழுது முதல் தொழிற்சங்கம் அங்கே உருவானது. முதலுலகப் போர் முடிந்த காலகட்டம். அந்த தொழிற்சங்கம் உருவாவதற்கு இவருடைய பங்கு மகத்தானது. 1920 ஒத்துழையாமைக்கு காலத்தில் நவசக்தி என்ற வார இதழை தொடங்கி 20 ஆண்டுகள் நடத்தினார். தன் எழுத்துக்களால் தேசபக்தி கனலை மூட்டினார். 1926 அரசியலை துறந்தார். பாலசுப்பிரமணிய பக்த சனசபை, மாதர் சங்கம், கைம்பெண்கள் கழகம் ஆகிய அமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தார். முருகன் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல் ஆகிய செய்யுள்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், நாயன்மார் வரலாறு, தேசபக்தாமிர்தம், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவ சமய சாரம், நாயன்மார் திறம், சைவ திறவு, முருகன் அல்லது அழகு என பல்வேறு துறைகளில் ஏராளமான நூல்களை படைத்திருக்கிறார். புதிய உரைநடையின் தந்தை, மேடை பேச்சின் தந்தை என்றும் போற்றப்பட்டார். தமிழ் தென்றல், பேச்சு புயல், எழுத்து எரிமலை, செய்தித்தாள் சிற்பி என்றெல்லாம் புகழப்பட்டார். தமிழ்நாட்டு காந்தியாகவும், தமிழுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தந்தையாகவும், தொழிலாளர்களுக்கு தாயாகவும் விளங்கியவர் என்று இவரை பாராட்டியவர் கல்கி. எளிமையின் உருவமாக திகழ்ந்தவர். சொந்த வீடு கிடையாது, செருப்பு கூட அணிய மாட்டார், எளிய தூய கதராடை உடுத்துவார். திருவிக்கா தமிழ் என்று அழைக்கும் வண்ணம் திருவிக்காவின் தமிழ் என்று அழைக்கும் வண்ணம் புதுவகை நடையை தோற்றுவித்தவர். தமிழ் பணி, நாட்டுப்பணியுடன் சமயப்பணியும் ஆற்றிய திருவிக்கா 70வது வயது 1953 மறைந்து போனார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. தமிழறிஞர், பேச்சாளர், காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம் என்னும் சிற்றூரில் 1883 பிறந்தவர். நவசக்தி என்ற வார இதழை 1920ஆம் ஆண்டு தொடங்கியவர். தேசபக்தன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தவர், எடிட்டராக இருந்திருக்கிறாரு. 1926 அரசியலை துறக்கிறாரு. 1918 முதல்ல சென்னை தொழிற்சங்கம் நிறுவுவதற்கு காரணமாக இருந்தவர். முருகன் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல் இதெல்லாம் ஆகிய செய்யுள்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் மற்றும் நாயன்மார்கள் வரலாறு, தேசபக்தாமிர்தம், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவ சமய சாரம், நாயன்மார் திறம், சைவ திறவு,
முருகன் அல்லது அழகு என பல்வேறு துறைகளில் ஏராளமான நூல்களை படைச்சிருக்கிறார். நன்றி, வணக்கம்.